15 பிப்ரவரி 15 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். அதை எனக்கு முன்னால் பேசிய அன்புமணி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அந்த மாநாட்டிலேதான் 10 லட்சம் பேர் கூடிய அந்த மாநாட்டிலேதான் ஒரு பேனாவை தலைவர் என்னிடம் கொடுக்க அதை அன்புமணியிடம் நான் கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? நீ ஆட்சி பொறுப்பேற்றதும் போடுகின்ற முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, மதுவை ஒழிப்பது, இந்த பேனாவாலே போட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். அந்த பேனா இன்னும் இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. ஆனாலும் அதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும், உணர முடிகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகு ஒரு குட்டி மாநாட்டை இங்கே அருளும் ராசரத்னமும் சாம்ராஜ்யம், அண்ணாதுரை, ராமகிருஷ்ணன், சத்ரியசேகர், கண்ணையன், பொன் குணசேகரன் மற்றும் நடராஜன், கேசி ஆறுமுகம் ஆகியவர்கள் சேர்ந்து, துரைராஜ் இவர்களெல்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு புயல் பாபு, இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருள், நம்ம எல்லாம் வரவேற்ற மாநகர் மாவட்ட செயலாளர் கதிர் ராசரத்னம் மற்றும் நன்றி சொல்ல இருக்கின்ற ஏஆர்பி சாம்ராஜ், இங்கே அன்பான பெருமைக்குரிய பல்வேறு மதத்தை சார்ந்த தலைவர்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், நமது கட்சியினுடைய தலைவர் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி, இந்த வெற்றியை உச்சநீதிமன்றம் வரை வழக்காடி தேடித்தந்த வழக்கறிஞர் பாலு, கவிஞர் திலகபாமா, நமது கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், இளைஞரணி மாநில செயலாளர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா, தலைவர் காந்தி குடில் பிராங்க்லின் ஆசாத் காந்தி, அவரு வீராவேசம் பண்ணதை பார்த்தது நான் தான் நினைச்சிருந்தேன், வீராவேசமா பேசுறவன்னு. இப்ப அவரு என்னையே மிஞ்சிட்டாரு. முன்னாலெல்லாம் வீராவேசம் பேசுறது அவர் கூட கூட்டத்தில் நாம கலந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பேசின பேச்சு உண்மையிலேயே ரொம்ப வீராவேசமான பேச்சு, தேவையான பேச்சு. அதே மாதிரி ஸ்ரீதர் சிவம், ஜான் அருள்தந்தை ஜான் சாமுவேல், பொறியாளர் மணி, ரஷ்ய கட்டுமான தொழிற்சங்கம், குப்பூன் ஐயா, சுதந்திர போராட்ட வீரர் திருமதி அன்பு, மகளிர் சுய உதவி குழு, அப்பு செட்டியார், ஆர் சேசையா நிறுவனர், உலக அருள்பணி தரிசனம், கோ நாகராஜன் நாயக்கர், அப்பு நாடார், மனோகர் முதலியார், சக்தி கவுண்டர், சகுந்தலா உடையார் மற்றும் மணிகண்டன்
உடையார், பாதிரியார் மானசே இவர்களெல்லாம் மிக அருமையான கருத்துக்களை இங்கே சொன்னார்கள். எதிரிலே கூடியிருக்கின்ற வெள்ளம் போல் திரண்டிருக்கின்ற கடல் அலை போல் என்று சொல்லுவார்கள். கூடியிருக்கின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, இந்த நகரிலே வாழ்கின்ற, இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த நம்முடைய பாதிரியார்கள், அதே போன்று இஸ்லாமிய மதத்தைச் சார்ந்த ஆலிம் அவர்களெல்லாம் அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசிற்கான மாற்று மது ஒழிப்பு கொள்கை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே? 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசுக்கு ஒரு கொள்கையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த கொள்கையை அவர்கள் கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் எல்லா நிலையிலும் வளர்ந்திருக்கும். அப்பொழுது போட்ட அந்த புத்தகத்திலே திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறீர்கள். நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெருங்கேடு இருக்கிறது. அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயனை விட அதிகமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி புனித பைபிளில் மதுபானம் இரத்த வண்ணமாய் இருந்தது. பாத்திரத்தில் பளபளப்பாக தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். இது புனித பைபிளில் இருக்கிற சொல்லியிருக்கின்ற நீதி. இதே போன்று தேசத்தந்தை காந்தியடிகள், நான் ஒரு சர்வாதிகாரி ஆகும் வாய்ப்பு கிடைக்குமானால் ஒரு நொடியில் மதுக்கடைகளை இழுத்து மூடுவேன். தந்தை பெரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும். மதுவிலக்கு கொள்கையை ஏற்று கள்ளிறக்கம் தனக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் தந்தை பெரியார். காந்தியடிகள் இங்கே டாக்டர் செந்தில் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் அந்த கருத்தை. வெள்ளைக்காரன் காலத்திலே இங்கே கள்ளும் சாராயமும் இருந்தபோது முதலிலே போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே காந்தியடிகள் இந்த சமுதாய தீமையை ஒழிக்க வேண்டும் என்பதிலேயும் மிக அக்கறையாக மகாத்மா காந்தியடிகள் இருந்தார்கள் என்று டாக்டர் செந்தில் சொன்னார். அந்த வகையிலே இந்த கள்ளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார்கள் காங்கிரஸ் கட்சியிலே. அப்பொழுது வெள்ளைக்கார அரசு கேட்கிறது, இந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்துங்கள் என்று காந்தியிடம் மன்றாடுகிறது. அப்பொழுது காந்தியடிகள் சொல்லுகிறார், இது என்னால் நிறுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்தால்தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும். அது யார் என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய மனைவி நாகம்மாளும் அவருடைய சகோதரி கண்ணம்மாளும். இந்த 2 பேரும் தான் தீவிரமாக இறங்கி இந்த போராட்டத்தை அப்பொழுது நடத்தினார்கள். இப்பொழுது அன்புமணி சொன்னார்,
எங்க பார்த்தாலும் எங்க ஊருக்கு கடை வரப்போகுதுன்னா உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து போராடுகிறார்கள். எங்க ஊருக்கு இந்த சாராய கடை வரப்போகுது, சரக்கு கடை, டாஸ்மாக் சரக்கு அப்படி சொன்னா தானே புரியும். வரப்போகுது என்று சொன்னால் போராடுகிறார்கள். இப்போ இது பெண்களுடைய போராட்டமாக இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்தை தந்தை பெரியார் காலத்திலேயே, ஐயோ ஒரு தென்னை மரத்தை யாராவது வெட்டி வீழ்த்துவாங்களா? ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துவானா இந்த காலத்தில்? இல்ல மது கூடாது, சாராயம் கூடாதுன்னு சொல்றவன் கூட அதை செய்வானா? செய்ய மாட்டான். ஆனால் அவர் செய்தார். அவருடைய மனைவி, அவருடைய சகோதரிகள் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார்கள். இது வரலாறு. அதே மாதிரி இந்த சேலம் மாவட்டத்துக்கு பல்வேறு வரலாறுகள், சிறப்புகள், பெருமைகள் உண்டு. நம் சேலம் மாவட்டத்திற்கு அதில் முக்கியமான ஒரு வரலாறு, ஒரு மனிதர் இந்த மாவட்டத்திலே பிறந்தவர், மூதறிஞர் என்று அவரை சொல்லுவார்கள். மூதறிஞர் ராஜாஜி என்று சொல்லுவார்கள், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுவார்கள். இந்த மாவட்டத்திலே தான் அவர் பிறந்தார். அப்பொழுது ஒருங்கிணைந்த மாவட்டம். இப்பொழுதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் என்று பிரித்து விட்டார்கள். அப்போ எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. 4 மாவட்டங்கள் இப்போ பிரிஞ்சார்கள். எல்லாம் ஒன்றா இருந்தது. அப்போ அவர் ஓசூர் பக்கத்தில் தொரப்பள்ளி என்ற கிராமத்தில் தான் ராஜாஜி பிறந்தார். அவர் இங்கே வந்து வழக்கறிஞர் தொழிலை பண்ணார். இந்த சேலம் நகராட்சியினுடைய சேர்மனாக இருந்தார் ராஜாஜி. அவர்தான் முதலாக அவர் 1937 முதலமைச்சராக இருந்தார். 37 வெள்ளக்காரங்காலத்தில் முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம், அப்போ சென்னை ராஜதானி என்று சொல்லுவார்கள், சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது இந்தியாவிலேயே, நல்லா கேட்டுங்க, இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாவட்டத்தில், இப்போ குஜராத் அப்புறம் சொல்கிறோம், நாகாலாந்து சொல்கிறோம், இப்போ பீகார் இதெல்லாம் சொல்கிறோம் பூரண மது விலக்கு இப்போ. ஆனால் அந்த காலத்திலேயே 37 முதலாக இந்தியாவிலேயே ஒரு பூரண மது விலக்கை முதல்ல கொண்டு வந்தது இந்த சேலம் மாவட்டத்திலே ராஜாஜி அவர்கள் தான். அதிலும் குறிப்பாக திருச்செங்கோடு, அங்கே ஒரு ஆசிரமம், காந்தி ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை தொடங்கி, இப்பொழுது கூட அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கு, இப்பொழுதும் இருக்கு திருச்செங்கோடுல. அந்த அவர் தொடங்கிய, ராஜாஜி தொடங்கியதுதான். அதில் திருச்செங்கோடுல முதல்ல அமல்படுத்தினார். அப்புறம் எல்லா இடத்துலையும், அப்புறம் இந்த சித்தூர், கடப்பா அதில் அமல்படுத்தினார், துணிச்சலாக பண்ணார். அதன் பிறகு 2ஆம் உலகப் போர், அவர் மாறிட்டாரு. சுதந்திரம் ஆன பிறகு 1947 நம்முடைய உத்தமர் என்று சொல்லுவார்கள். நீங்க வேற யாரும் நினைச்சுக்காதீங்க. உத்தமர்னு சொன்னா ஒரு முதலமைச்சர்ல தமிழ்நாட்டில் ஒரு உத்தமர் அப்படின்னு சொன்னா அடுத்தது 3 எழுத்து சொல்லலாம். யாரு சொல்லுங்க? இல்ல, முதல்வராக இருந்தவர்ல உத்தமர் ஓபிஆர், ஓபி ராமசாமி ரெட்டியார். உத்தமர் ஓபி ராமசாமி ரெட்டியார் என்று அவரை சொல்லுவார்கள். அவருடைய காலத்திலே தான் தமிழ்நாட்டில் 47 பூரண மதுவிலக்கை அவர் கொண்டு வந்தார். பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார். அவருடைய பெரிய உத்தமர். அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் எதிர்ப்பு. அவரை மாற்ற வேண்டும் என்று ஆந்திரா பகுதியிலிருந்து வந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் அவர்கள் கிளம்பினார் அவருக்கு எதிராக. அப்ப சொன்னார், நான் மாறுறதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மாறிடுறேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் போறேன். ஆனால்
அடுத்து வர ஒரு நேர்மையானவராக இருக்கணும். அதை நானே தான் சொல்லுவேன் யாருன்ட்டு. அப்படி சொல்லி பேரும் சொன்னார், பெயரையும் சொன்னார், குமாரசாமி ராஜா. இப்படிப்பட்ட மகான்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் அவர் தான் கொண்டு வந்தார் பூரண மதுவிலக்கை. இப்போ நம்ம அன்புமணி கூட சொன்னார், அப்பொழுது இதை கொண்டு வரும்போது 18 கோடி அரசுக்கு நஷ்டம் வரும்னு சொன்னார். இப்ப சொன்னார் 81 கோடி மக்களுக்கு நஷ்டம் வருமே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பழைய வரலாறு, மக்களுக்கு தெரிஞ்சவன்றதுக்காக சொல்ல வர. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் 1971 என்ன கொண்டு வந்தார்? இந்த பூரண மதுவிலக்கை எடுத்துட்டு எங்க பார்த்தாலும் சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளையும் திறந்தவர் யாரு திறந்தது? கலைஞர் 1971. அப்போ ராஜாஜி 93 வயசுல மழை கொடைய பிடிச்சுன்னு கலைஞர் வீட்டுக்கு போறார். கலைஞர் முதலமைச்சர் போய் அவர் 2 கையும் பிடிச்சிட்டு, வேண்டாம் இந்த விபரீதம் பல தலைமுறை பாழாயிடும், வேண்டாம் அப்படின்றார். அதற்கு சரியான பதில் கலைஞர்கிட்ட இல்லை. வருத்தத்தோடு திரும்புறார். அவரை பற்றி எழுதும்போது ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அந்த நாள்தான் நம்முடைய ராஜாஜிக்கு ஒரு துயரத்தை ஏற்படுத்திய ஒரு நாள் என்று அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார். இப்ப சொன்னாரு அன்புமணி, எங்களுக்கு என்ன அக்கறை, நாங்க முட்டையா இவ்வளவு நாளா போராடுறோம், ராமதாசிய 36 வருஷமா இதை போராடிட்டு இருக்கிறோம், தன்னந்தனியா போராடணும்னா எதுக்கு போராடணும்? அதன் பிறகு இப்ப யாரோ சொல்றாங்க, தலைவர் ஜே.கே. மணி ஒரு பேனா கொடுத்தாரு, முதல் கையெழுத்து நானும் தான் முதல் கையெழுத்து போடுவேன். இன்னொருத்தர் பேனா தான் யாரும் கொடுக்கல. ஏன்னா நாங்க சொல்றது எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறது. ஆமா, மற்றவங்க பேர நாம தான் ஏற்கணும். இப்ப கூட பாத்துக்க, நேத்து ஒரு டிராமா, என்ன டிராமா, பந்த். நான் கூட வேடிக்கையா சொல்றேன், இந்த விவசாயிகளுடைய கோமணத்தை உருவனது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கோமணத்தை உருவனது திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப நேத்து பந்து பண்ணி அந்த கோமணத்தை திருப்பி கொடுக்கறாங்க. இது என்ன அரசியல் சொல்லுங்க? என்ன அரசியல் இது சொல்லுங்க பாப்போம். என்ன அரசியல் இது? அதாவது முடிவே இல்லாத ஒரு வியாதி. என்னன்னு சொல்லுங்க? முடிவே இல்லாத ஒரு வியாதி. மகாபாரதம் சொல்றது. ஐயா நீங்க சொல்லுங்க, முடிவே இல்லாத ஒரு வியாதி. பேராசை. யார சொன்னீங்க? பேராசை. வெரி குட், நல்லா சொன்னீங்க. மகாபாரதம் சொல்றது இந்த பேராசை. இந்த பேராசையினாலதான் இன்றைக்கு இந்த தமிழகம், இந்த கட்சிகள், இருக்கிற கட்சிகள் 50 ஆண்டு நாசமா போச்சு. நாசமாக்கிட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க, சின்னாபின்னப்படுத்திட்டாங்க. இந்த வேதனையை இங்கே மேடையில் இருந்த பல்வேறு சமயத்தை சார்ந்த தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். ராஜாஜி தன்னந்தனியாக போய் முதலமைச்சர் வேண்டாம் இந்த இது செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். இந்த ராமதாஸ் என்ன பண்ணான் தெரியுமா? அதே கலைஞரிடம் 42
சமுதாய தலைவர்கள், அதாவது மத தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், அதாவது ஜாதி தலைவர்கள், மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் அழைச்சின்னு போய் கோட்டையில், அப்போ முதலமைச்சர் கலைஞர் கோட்டையில் போய் வேண்டாம், நானும் சொன்னேன், கெஞ்சன் 1/2 மணி நேரம் பாலு அங்கே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடின மாதிரி பாலு, தனஞ்சயன், ஜோதிமணி அவங்க 2 பேர் கூட தொலைபேசியில் நான் நன்றி சொல்லி பாராட்டினேன். வாதாடின மாதிரி கலைஞர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் வாதாடினேன். இத்தனை தலைவர்களை வச்சுட்டு ஒரே கடைசியில் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே வார்த்தையில் சொன்னார் கலைஞர், மருத்துவர் ஐயா கொள்கை தான் என் கொள்கையும். இது பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொல்லணும், ஏன்னா சேலத்தில் சொல்லணும்ன்றார். மருத்துவர் ஐயா கொள்கை தான் என் கொள்கையும். இப்படியே சொன்னார். ராமதாஸ் கூட சொல்ல என் பேர் என் கொள்கையும், ஆனால் படிப்படியாக செய்கிறேன் அப்படின்னார். நாங்கள்லாம் வருத்தத்தோடு வெளியே வந்தோம். அப்போ நான் அன்னைக்கு நினைச்சேன், ராஜாஜி இப்படி போய் தனியாக போய் வந்தார், நாமும் இப்போ போயிட்டு வந்திருக்கிறோம், பார்ப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த 2 கட்சிகளும் சொன்னாங்களே, இந்த சரக்கை 2 பேரும் தான், 2 கட்சிக்காரங்க தான் சரக்கை உற்பத்தி பண்றாங்க. ஒருத்தர் படப்பையில் ஒரு பினாமி அது உள்ள இருக்குது, அதுதான் படப்பையில் உற்பத்தி பண்றது. இன்னொரு முன்னாள் மந்திரிகள் 6 பேர் 5 பேர்னு சொன்னார் பாலு, அவர் கணக்கு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் தான். அப்ப இவங்க 2 பேரும் உற்பத்தி பண்ணி என்ன பண்றாங்க, தாலியா இருக்கிறாங்க. இந்த தாலியா இருக்கிற வேலை பச்சையா நாங்க சொல்றோம். இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா பெண்கள் போராடுறாங்க. இந்த ராமதாஸ் தான் 15 வருஷத்துக்கு முன்னால 32 மாவட்டத்துக்கு போய் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் 32 மாவட்டங்களுக்கு போய் ஒவ்வொரு மாநாட்டிலையும் 2000 பெண்கள் இருந்து 50,000 பெண்கள் வரைக்கும் 32 மாவட்டம் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினாங்க? யாருக்கு அந்த அக்கறை இருந்தது? அவ்வளோ பெண்கள் கலந்துக்கிறாங்க. இப்போ 2014-15 நான் செய்த அந்த வேலையை அன்புமணி எல்லா மாவட்டத்துக்கும் போய் 8,000, 10,000, 15,000 பெண்கள் அவங்களெல்லாம் கூட்டி சேலத்தில் 25,000 பெண்கள், ஆமா போஸ் மைதானத்தில், அதே மாதிரி தருமபுரியில் 15,000 பெண்கள், இப்படியெல்லாம் அவர் நடத்தினார். இவன் ஒருத்தன் பின்னால் வந்து எழுதி கொடுத்துனே இருக்கிறான். இவ்வளவு பெண்கள், இந்த பெண்கள் நான் முன்ன நடத்தினேன், இப்ப நடத்தினேன் மேடையில் 10-15 பெண்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த சோக கதையை, கணவனை இழந்தது, புள்ள குடிகாரனா ஆனது, மருமகன் குடிகாரனா ஆனது, விதவையானது, அவன் பொண்ணு, இதையெல்லாம் அழுதுனே அப்படி கண்ணீர் வடிச்சுன்னு தேம்பி தேம்பி பேசுவாங்க. நான் பேச விடுவேன். இந்த மாதிரி சமய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. 10 பெண்களை பேச விடுவேன் மகளிர் மது ஒழிப்பு மாநாடுல. எதிர்க்க இருக்கிற பெண்கள் 10,000 பெண்கள், 15,000 பெண்கள் எல்லாம் அழாம யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கண்ணை துடைப்பாங்க. ஆமா, அவங்க பேசுவாங்க, நான் தாலியா இருந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது இது இப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் அவங்க எல்லாம் அப்படி அதருவாங்க. இதெல்லாம் பண்ணோம். இந்த பெண்கள் இன்னைக்கு பெண்கள் ஓட்டு ஆண்கள் ஓட்டை விட அதிகம். பெண்கள் ஓட்டு 5.78 கோடி தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள், அதுல பாதிக்கு மேல பெண்கள் ஓட்டு. அந்த பெண்கள் ஓட்டு இருந்தீங்கன்னா, அன்புமணி பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா, ராமதாஸ் பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த பேனா ஏகே மணி கொடுத்த பேனாவால ஒரே ஒரு கையெழுத்து, இன்றிலிருந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. உங்க தாலி காப்பாற்றப்பட்டிருக்கும்.
இந்த பரிசு இன்னைக்கு கொடுக்க வேண்டியது. இந்த பரிசு அப்படியே வச்சுக்கப்பா அருள். இந்த கையெழுத்து போட்டு பூரண மது விலக்கு வரும்பொழுது திரும்ப இந்த தாலியை ஒரு கல்யாணம் 50-100 பெண்களை வச்சு கல்யாணம், அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி அதுல ஒரு பெண்ணுக்கு கொடுப்போம், எல்லா பெண்களுக்கும் தாலியை கொடுப்போம். அது அப்படியே பத்திரமா வச்சிரு. இது பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். அரிசி நோம்பினது பொறிச்சு நின்றது, ஒரு கூலி வந்ததான் எடுத்ததான், ஒழுங்கா பதட்டப்படவே இல்லை, மரத்தால எடுத்து அடிச்சுதான் கூலி ஓடி போச்சுதான். இது நான் சொல்ற கதையா? புறநானூற்றில் இருக்கிற கதை, நடந்த கதையை புறநானூற்றில் புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீர பெண்மணிகள். இப்ப நீங்க டாஸ்மாக் கடையை அடிக்கிறீங்க, நொறுக்கிறீங்க, எல்லாம் அதிகாரிகளாம் பயப்படுறான், பெண்களை அடிக்கிறான். ஒரு டிஎஸ்பி எல்லாம் பண்றான் இல்லையா? இப்ப அந்த கோபம் முன்னால வரலையே அப்படின்னு அன்பு அப்படி நல்லா கேட்டார். அதனால இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று வேலை நிச்சயமா நாங்க கொடுப்போம். என்ஜிஓ அரசு ஊழியர்களாக மாற்றுவோம். இந்த மாவட்டத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு இது என்னன்னா, இங்க நம்முடைய வீரபாண்டியார் இல்லையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. வீரபாண்டியார் மேல அன்புமணிக்கு ஒரு தனி பாசம் உண்டு. அங்கிள் அங்கிள் சொல்லுவார். இப்போ அந்த கட்சி அவர் இருக்கும்போதே அந்த கட்சியில் அவருக்கு மரியாதை இல்லை, ஓரம் கட்டிட்டாங்க. நான் அதனால திமுகவில் இருக்கிற எல்லாரையும் கேட்டுக்கிறேன், எல்லாரும் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில சேருங்க. திமுகவில் இனிமே உங்களுக்கு வேலையே கிடையாது. அண்ணா திமுக முடிஞ்சு போனது. இப்ப நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ராஜாஜி பிறந்த இதிலேயே தான், இந்த மாவட்டத்திலே தான் இப்போ ஒரு முதல்வர், இப்போ இருக்கிற முதல்வர் பிறந்திருக்கிறார். அதுக்கு மேல நேரம் இல்லை, மற்றவை தொடரும். நன்றி, வணக்கம்.